ஹலோ. இன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்து கிறிஸ்மஸ்ஸு. ஆக்சுவலி 24th December தான் இங்கே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ வந்து ரோடே விரிச்சடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி வந்து நிறையா லைட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே சூப்பராக இருக்கும். அதை ஷூட் பண்ணுறதுக்கான கரெக்டான நாள். அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியே லைட்டிங் காமிக்கிறேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட் லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இங்கே ரொம்பவே டார்க் ஆயிரும். 3 o'clock மதியானத்துக்கு மேலேயே ரொம்ப டார்க் ஆயிரும். பட் அந்த லைட்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிட்ஜு. நான் ஃபஸ்ட் திங் வந்துட்டு ஒரு கேட்டை வந்துட்டு லைட்டிங் வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி 2-3 கேட்டை ஒன்று குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அது பண்ணிக்கிறேன். வந்துட்டு போலில் நிற்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருக்குல்ல. அந்த பக்கம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது கேட்டு 2. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஃபுல்லாக வந்துட்டு ஒரு லேம்ப் மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீல வந்து விளக்கு வந்துட்டு எல்லா பக்கம் வச்சிருக்கிற மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீல. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு எல்லா ட்ரீஸ்லையுமே இலை பொட்டிடும். வின்றப்போ எந்த ட்ரீலையுமே இலை இருக்காது. ஒரே ஒரு ட்ரீல தான் இலை இருக்கும். அதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. எனக்கு தெரிஞ்ச அதனாலவே அவங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா? இங்கே எத்தனை ட்ரீ இருக்குன்னா, இங்கே ஒரு ட்ரீ பாருங்க, ஃபுல்லாக இலையே இருக்காது. அப்படியே பட்டு போன மாதிரி ஆயிடும். பார்த்தா ஏப்ரல் மாதம் ஜூன் வரதுக்குள்ள அப்படியே ஃபுல்லாக தளைஞ்சிரும். அந்த விளக்கு வச்சிருக்கிற ட்ரீயும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக இலையே சுத்தமாக இல்லை. இங்கே அப்போ மாதிரி ஒரு 10-15 ட்ரீ இருக்குது. அதே இங்கே பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ இது மட்டும்தான் இலையோடு இருக்கும். இது மட்டும்தான் ட்ரீயாக ஃபுல்லாக இருக்கிறனால இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எந்த ட்ரீலையுமே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இலையே இருக்காது. பாடி போன மரம் மாட்டம் கிடக்குது. பட் கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும்தான் இருக்குன்றனால தான் இதை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே போகலாம் வாங்க. சூப்பராக ஒரு ஐட்டம் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்க, செம்மையான ஒரு இடம். இங்கே வந்து லைட் ஷோ மாதிரி பண்ணியிருக்காங்க. லைட் ஆக்சுவலி ஆடிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. பாருங்க, லைட் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, இங்கே என்ன க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்க, இது ஒயரு. இந்த ஒயரில் வந்து நடுவில் லைட் வச்சுருக்காங்க. காற்றுக்கு அது வந்து ஆடுறங்காட்டி அது வந்து டான்ஸிங் ஆட்ட தெரியுது. அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா. எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ டான்ஸ் ஆடுறது லைட் இது பார்க்கணுன்னு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ட்ரீ வந்து பார்த்தோம்ல, அதுவே க்ளோஸ்அப்பில் காமிக்கலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், அந்த பல்பு பார்க்குறக்கே டங்ஸ்டன் பல்பு இருக்குல்ல நம்ம வீட்டில், அதுவே என்ன சைஸுக்கு மாட்டி விட்ருக்காங்கன்னு பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணுறேன் பாருங்க. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறக்கு சின்ன சைஸில் தெரியலாம். ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த சைஸ்க்கு ஒரு பல்பு ட்ரீ ஃபுல்லாக அதை மாட்டி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வேறு இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. வாவ், செம்ம ஹைட் இது. அதுக்கப்புறம் கிட்ஸ் ஏரியானு இது வந்து லைட்டிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வயலட் இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் முன்னாடி ரெட் இருந்தது. இது சும்மா க்யூப்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதில் மியூசிக்கும் போட்டிருக்காங்க. இது என்ன ஸ்கேன் பண்ண வருதுன்னு பார்க்கலாமா? நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு போடலாமா? ஸ்கேன் பண்ணால் என்னன்னு பார்ப்போம். இங்கே தான் எழுதியிருக்கு, ரிஃப்ளெக்ஷன் ஆர். எப்படி இருந்தாலும் அவங்க மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. இதெல்லாமே ஸ்வீடிஷில் தான் எழுதியிருக்காங்க. இங்கே ஒரு கேம் இருந்துச்சு, ரிஃப்ளெக்ஷனானு. சும்மா வந்துட்டு நாங்கள் இதை ஸ்கேன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, இந்த இடத்துல இருக்கிற லைட்டிங்கை வந்துட்டு சவுண்டையும் நம்ம ஃபோன்லேருந்து ஒரு 2 minutes கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம அது கூட கனெக்ட் ஆகிட்டோம்னா 2 minutes வந்துட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கிற சவுண்டிங்கையும் லைட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஃபோன் மூலிமா. நீ ஸ்டாப் பண்ணாம இரு. எங்கள் சவுண்ட் எடுத்தான்னு பார்க்கலாம். எதுவுமே பண்ணாம. ஆமாம், சவுண்டே வரல பாரு. ஸ்டாப் ஆயிடுச்சுங்க எல்லாமே. சூப்பர்ல. ஓ, குரலி வித்தையா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து கீழே வந்து டர்காய்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் மேலே வந்து ஒரு க்ரீன் லைட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைட்டு. இது ரெண்டுத்தையும் ஃபோக்கல் பாயிண்ட் இந்த சென்டரில் வச்சு அடிக்கிறங்காட்டி இங்கே ஒரு டர்காய்ஸ் லைட் ஃபார்ம் இருக்குது. அப்படி இந்த இடமே சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு
இதுதான் ட்ரீல ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாக ட்ரீ. இந்த இடத்துல ஆக்சுவலி பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ட்ரீஸில் வந்து டெக்கரேஷன், எல்லா ட்ரீலையுமே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருக்கும். அந்த எண்டில் வந்து பெரிய லைப்ரரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கார்டன் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு பிங்க் ரோஸ் மாதிரி ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த பிங்க் ட்ரீ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைட்ஸ் ஆக்சுவலி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எதுலேயுமே வந்துட்டு லீவ்ஸ் இல்லை, அதனால லைட்டிங் வச்சுருக்காங்க. வீடாட்ட ஒரு இடம் பார்த்தேன், ஆனால் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஹோட்டல் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பாருங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் ட்ரீ செம்ம பெருசு. இங்கே ஒரு பில்டிங்கை பாருங்களேன், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பெயிண்ட் அடிக்கலாங்க, லைட்டிங்லேயே ஒரு லுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி எலிசபெத்னு இடம், அங்கே வந்துட்டு ஹைட்டாக ஒரு ஸ்டார்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கடைசியாக ஒரு இடத்த வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு என்ன அனிமல்னு கெஸ் பண்ணுறீங்கன்றதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக ஒரு அனிமலை வந்துட்டு இவங்க சத்ரூமாக லைட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஊட்டியில் இந்த மாதிரி செடியிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க் பண்ணி பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கடைசியாக காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ எண்ட் ஆஃப் தி கிறிஸ்மஸ் லைட்டிங். இங்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 3 மணிங்களே ரொம்ப டார்க் ஆயிரும் இங்கே, அதனாலேயே ரொம்பவே எல்லோரும் டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே லைட்டிங்ஸ் போக வீட்லேயும் வந்துட்டு இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு லைட்டிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. வீட்டோட பால்கனியில் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டிங் வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான். கிறிஸ்மஸ் அன்னைக்குனா ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே அக்டோபருங்கிலேயே வந்துட்டு இருட்ட ஆரம்பிச்சிடும். அந்த டைம்லேயே வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டிங்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் vlog. Thank you so much for watching.